ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் ஒன் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் மாடல் ஐவி போலஸ். ஒன் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் மாடலோட அசம்ஷன்ஸ். ஓப்பன் மாடலுக்கு என்ன மீனிங்னா ட்ரக்கோட டைரக்ஷன், அதாவது மூமெண்ட் ஒரே டைரக்ஷன்ல இருக்கும். அதான் ஓப்பன் மாடலோட மீனிங். ஸோ ஒன் கம்பார்ட்மெண்ட்னா நம்ம பிளட் அண்ட் டிஷ்யூ இது எல்லாமே வந்து சிங்கிள் கம்பார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி மீனிங். ஸோ அது எல்லாமே கைனட்டிக்கலி ஹோமோஜீனியஸ் யூனிட்னு சொல்றாங்க. கைனட்டிக்கலி ஹோமோஜீனியஸ் யூனிட்னா கைனடிக்ஸ்ங்கிறது ரேட்டை டிட்டர்மைன் பண்ற ஒரு டேர்ம். ஸோ பிளட்டா இருக்கட்டும் டிஷ்யூவா இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் ரேட் சேமா இருக்கும் அப்படிங்கிறது தான் கைனட்டிக்கலி ஹோமோஜினஸ் யூனிட் வித் நோ பேரியர்ஸ். அப்போ டிஷ்யூல இருந்து பிளட்டுக்கு மூவ் ஆகிறதுக்கோ இல்ல பிளட்ல இருந்து டிஷ்யூக்கு மூவ் ஆகிறதுக்கோ எந்த ஒரு பேரியரும் இல்லைன்னு அசியூம் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலா நமக்கு பிளட்ல ஒரு எண்டோத்திலியம் இருக்கும், டிஷ்யூக்கு டிஷ்யூ கவரிங்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி தான் ட்ரக் மூவ் ஆகணும். ஆனா இங்க எந்த பேரியர்ஸும் இல்லை அப்படின்னு அசம்ஷன் வச்சுக்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ். ஸோ நம்ம ஒன்ஸ் ட்ரக் வந்து பிளட்டை ரீச் ஆயிடுச்சுன்னா அந்த இன்ஸ்டன்ட்டே அது பாடி ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் எலிமினேஷன் ஃபாலோஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா என்ன, ஜீரோ ஆர்டர்னா என்னன்னு பின்னாடி பார்ப்போம். இப்போ தெரிஞ்சுப்போம். எலிமினேஷன் ஃபாலோஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ். நெக்ஸ்ட் ரேட் இன், அதாவது அப்சார்ப்ஷனோட ரேட் எப்பவுமே ரேட் அவுட் எலிமினேஷனோட ரேட்டை விட அதிகமா இருக்கும் அப்படின்னு ஒரு அசம்ஷன் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எனி சேஞ்ச் இன் பிளாஸ்மா ட்ரக் கான்சென்ட்ரேஷன் ரிஃப்ளெக்ஸ் இன் டிஷ்யூ. இப்போ பிளாஸ்மால என்ன ட்ரக் கான்சென்ட்ரேஷன் இருக்கோ அதே கான்சென்ட்ரேஷன் தான் டிஷ்யூலையும் இருக்கும். பிளாஸ்மால குறையுதுன்னா அதே அளவுக்கு டிஷ்யூலையும் குறைஞ்சிருக்கும் அப்படின்ட்டு மீனிங் சொல்ல வராங்க. ஓகே, இப்போ ஆர்டர்ஸ் பார்ப்போம். ஜீரோ ஆர்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஸோ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லும்போது இந்த இடத்துல ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கான்ஸ்டன்டா இருக்கும். கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி அந்த ரேட் மாறாது. அதே ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அது எதை பொறுத்து மாறும்னா கான்சென்ட்ரேஷனை பொறுத்து மாறும். ஜீரோ ஆர்டர்ல வந்து கான்சென்ட்ரேஷன் 10 mgனாலும் சரி, 100 mgனாலும் சரி, 1000 mgனாலும் சரி, அது ஒரு கான்ஸ்டன்ட் ரேட்ல அந்த ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டருங்கும் போது 10 mgங்கும் போது ரியாக்ஷன் ஸ்லோவா இருக்கும், 100ங்கும் போது அதுக்கேற்ற மாதிரி அதிகமாகும், 1000ங்கும் போது அதுக்கேற்ற மாதிரி இன்னுமே அதிகமாகும். ஸோ கான்சென்ட்ரேஷன் அதிகமாக அதிகமாக ரேட்டும் அதிகமாகும். கான்சென்ட்ரேஷன் கம்மியாச்சுன்னா ரேட்டும் கம்மியாகும். ஸோ ரேட் கான்ஸ்டன்டா இருக்காது. அதனாலதான் இந்த மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் நம்ம பார்த்தா புரியும். ஆர்ங்கிறது ரேட், சிங்கிறது கான்சென்ட்ரேஷன். ரேட் இண்டிபெண்ட் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறதுக்கு தான் பவர் ஜீரோ. அதனால அது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ரேட் டிபெண்ட் ஆஃப் கான்சென்ட்ரேஷன், அங்க பவர் 1, அதனால அது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ நம்ம இதோட கிராஃப்ஸ் பார்த்தா புரியும். ஃபர்ஸ்ட் ஜீரோ ஆர்டருக்கு கிராஃப் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு. கான்சென்ட்ரேஷன் டைம் பொறுத்து மாறிட்டே இருக்கும். ஆனா என்னதான் கான்சென்ட்ரேஷன் சேஞ்ச் ஆனாலும் ரேட் மாறாது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும், ரேட்ல எந்த சேஞ்சும் இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. அதே ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு இங்க பார்த்தோம்னா ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகுது, ஒரு கர்வ் அண்டர்கோ பண்ணுது. ஸோ இனிஷியலா கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும், அப்ப ரேட்டும் அதிகமா இருக்கும். டைம் ஆக கான்சென்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகும். அந்த கான்சென்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆக ஆக ரேட்டும் அதுக்கேற்ற மாதிரி டிக்ரீஸ் ஆகும். ஒரு ஒன் கம்பார்ட்மெண்ட் மாடல் எப்படி பிஹேவ் பண்ணும், அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதோட ரெப்ரசன்டேஷன். இப்போ இங்க வந்து நமக்கு ட்ரக் இருக்கு. ட்ரக் வந்து அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் மூலியமா பிளட் ஆர் டிஷ்யூக்கு போகும். ஆனா அப்சார்ப்ஷன் நடக்கணும்னா அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வாஸ்குலர் சைட், எக்ஸாம்பிள் ஒரு டாபிக்கல் அப்ளிகேஷனா இருக்கட்டும், இல்ல ஓரல் அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்கட்டும், அங்கெல்லாம் அப்சார்ப்ஷன் ஒரு ப்ராசஸ் இருக்கு. இதே டைரக்டா இன்ட்ராவீனஸா கொடுத்தோம்னா இந்த அப்சார்ப்ஷன்ங்கிற ப்ராசஸை ஸ்கிரிப்ட் பண்ணிக்கலாம். டைரக்டா பிளட்ல ட்ரக் போயிடும். இப்போ பிளட்டுக்கு ட்ரக் போயிடுச்சு, பிளட்ல இருந்து ட்ரக் வந்து எலிமினேட் ஆகணும். அதுக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு மெட்டபாலிசம், இன்னொன்னு எக்ஸ்கிரீஷன். மெட்டபாலிசம் அப்போ ஆக்டிவ் ட்ரக் இன்ஆக்டிவ் ட்ரக்கா மாறிடும். எக்ஸ்கிரீஷன் அப்போ ட்ரக் வந்து பாடி விட்டு எலிமினேட் ஆயிரும். கேஏ கேஇ அப்படின்னு நம்ம ரெண்டு டேர்ம்ஸ் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதுல கேஏங்கிறது அப்சார்ப்ஷனோட ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இது ஏன் சொல்ல வராங்கன்னா அப்சார்ப்ஷன் ஆல்சோ ஃபாலோஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ். இங்க கேஇ மென்ஷன் பண்ணிருக்காங்க. எலிமினேஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ் ஃபாலோ பண்ணது நம்ம சொல்லிட்டோம். அதுக்கெல்லாம் ஒரு கான்ஸ்டன்ட் வேணும், அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் கேஇ. ஐவி போலஸ்ல நம்ம அந்த பாக்ஸ் டயக்ராம் போட்டிருக்கோம் ரெப்ரசன்டேஷனுக்காக. அதுல பார்த்தா ஸ்ட்ரெயிட்டா பிளட் அண்ட் டிஷ்யூஸ் இருக்கு. ஏன்னா இங்க இன்ட்ராவீனஸா அட்மினிஸ்டர் பண்றதுனால அந்த அப்சார்ப்ஷன்ங்கிறது பார்ட்டே ஸ்கிப் ஆயிடுச்சு, டைரக்டா பிளட்டுக்குள்ள ட்ரக் போகுதுன்னு அர்த்தம். அட்மினிஸ்டர் ஆன ட்ரக் வந்து எலிமினேட் மட்டும்தான் ஆக முடியும். அந்த எலிமினேஷன் ப்ராசஸ் நடக்குது. அது ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸை ஃபாலோ பண்ணுது. ஸோ கேஇ. எந்த ஒரு கம்பார்ட்மெண்டா இருந்தாலும் சரி, என்ன ஒரு மாடலா இருந்தாலும் சரி, அதுக்கு ரேட் ஈக்குவேஷன் சேம் தான். என்னன்னா ரேட் இன் மைனஸ் ரேட் அவுட். ஒரு ட்ரக் உடம்புக்குள்ள வர்ற ரேட் மைனஸ் அது எலிமினேட் ஆகிற ரேட், இதுதான் ரேட் ஈக்குவேஷனா இருக்கும். ரேட் என்னன்னா ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன் இல்ல இன்புட் ரேட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இங்க அப்சார்ப்ஷன் கிடையாது, நம்மளும் போலஸா கொடுக்குறோம்.
ஸோ போலஸாக கொடுக்கும்போது வித்தின் அ மினிட் எல்லா ட்ரக்கும் பிளட்டுக்குள்ளே என்டர் ஆயிரும். ஸோ அது ஒரு ரேட்டுன்னெலாம் சொல்ல முடியாது, எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக உள்ளே வந்துச்சுன்னு சொல்லிக்கலாம். ஸோ ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன் 0. ஓகே, ரேட் அவுட் ஆர் ரேட் ஆஃப் எலிமினேஷன். அப்போ ரேட் ஆஃப் எலிமினேஷன் இந்த இடத்துல என்னன்னா, ஒன்று யூரினரி எக்ஸ்கிரீஷன் இந்த மாதிரி, இல்லை மெட்டபாலிசம் ஏதோ ஒரு ப்ராசஸ் மூலியமா எலிமினேட் ஆகும். ஸோ எலிமினேட் ஆகிறது ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸை ஃபாலோ பண்ணுதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸோட ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும்னா கேஇ டைம்ஸ் எக்ஸ். ஸோ இதுதான் வந்து ரேட் ஆஃப் எலிமினேஷனாக இருக்கும். இதில் இந்த கேஇங்கிற டேர்ம் வந்து எலிமினேஷன் ரேட் கான்ஸ்டன்ட், எக்ஸுங்கிறது அமௌண்ட் ஆஃப் ட்ரக். அப்போ இங்கே டிஎக்ஸ் பை டிடிங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ட்ரக். இப்போ ரேட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ரேட் அவுட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ ரேட்டை நம்ம இங்கே ரெப்ரசன்ட் பண்ணலாம். dx by dt is equal to 0 minus ke times x. அதாவது dx by dt is equal to minus ke x. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ ஐவி போலஸ்ல ஒவ்வொரு ஃபார்மகோகைனடிக் பேராமீட்டர்ஸையும் நம்ம அசஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டிட்டர்மைன் பண்ண போற ஃபார்மகோகைனடிக் பேராமீட்டர் எலிமினேஷன் ரேட் கான்ஸ்டன்ட். ஃப்ரம் த ரேட் ஈக்குவேஷன் நம்ம கேஇ டிரைவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்றோம். எக்ஸ் டேர்ம்ஸ்லாம் ஒரு பக்கம் இருக்க மாதிரி ரீஅரேஞ்சிங். ஸோ இப்போ எக்ஸ் டேர்ம்ஸ்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு போறோம். அப்போ dx by x is equal to minus ke times dt. இப்போ இதை வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். இன்டெகிரேட் பண்ணும்போது லிமிட்ஸ் சொல்லணும். லிமிட்ஸ் வந்து டைம் 0ல இருந்து t வரைக்கும். அதே மாதிரி டைம் 0ங்கும் போது நம்ம அட்மினிஸ்டர் பண்ண எல்லா ட்ரக்குமே பாடியில் இருக்கும். ஸோ அந்த இன்ஸ்டன்ட்ல அமௌண்ட் ஆஃப் ட்ரக் x0, அது டைம் tங்கும் போது எக்ஸுங்கிற அமௌண்ட் ஆஃப் ட்ரக் இருக்கும். ஸோ லிமிட்ஸ் அப்ளை பண்ணி இன்டெகிரேட் பண்றோம். x0 x dx by x is equal to 0 to t minus ke dt. 1 by x into dx இன்டெகிரேட் பண்ணா ln x வரும். ஸோ ln x லிமிட்ஸ் வைக்கிறோம். x0 x is equal to கேங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட்டை இன்டெகிரேட் பண்ணா சேம் வேல்யூ தான் இருக்கும். ஸோ மைனஸ் கேஇ டிடி இன்டெகிரேட் பண்ணா டி லிமிட்ஸ். ஓகே, இப்போ லிமிட் சப்ஸ்டியூட் பண்றோம். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஸோ ln x minus ln x0 is equal to minus ke times t minus 0. ஸோ ke times t minus 0னா அது minus keTன்னு எழுதிக்கலாம். இந்த பக்கம் இருக்க ln x0வை அந்த பக்கம் எடுத்துட்டு போறோம். therefore ln x is equal to ln x0 minus ke times t. இப்போ எக்ஸ்போனென்ஷியல் டேர்மா இந்த ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ண போறோம். taking exponential. இப்போ எக்ஸ்போனென்ஷியலுக்கு கன்வெர்ட் பண்றோம். அப்போ இ பவர்ல எல்லா டேர்ம்ஸும் எழுதணும். இ பவர் ln x அப்படின்னு இருக்குன்னா அது சிம்பிளி எக்ஸ்ன்னு வந்துடும். அதே ஒரு நார்மல் டேர்ம்ஸ் இருக்குன்னா கேஇடி இல்லை எக்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து எக்ஸ்போனென்ஷியல் பவர்ல அப்படியே எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x0 இன்ட்டு இ பவர் மைனஸ் கேஇடி. இதை செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுப்போம். நமக்கு வெறும் எக்ஸ்போனென்ஷியல் டேர்ம்ல இருந்துச்சுன்னா கர்வும் வந்து எக்ஸ்போனென்ஷியல் கர்வா வரும். அது ஒரு கர்வ்டு கிராஃபா வரும். நமக்கு அந்த கர்வ்டு லைன் ஈக்குவேஷன் வச்சு கேஇ டிட்டர்மைன் பண்ண முடியாது. நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் வரும். ஸோ எக்ஸ்போனென்ஷியல் டேர்மை ஸ்ட்ரெயிட் லைனாக கன்வெர்ட் பண்ணோம்னா அதை லாகரிதமிக் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணோம்னா நம்மளால அதை அட்டைன் பண்ண முடியும். ஸோ கன்வெர்ட்டிங் டு காமன் லாக். log x is equal to log x0 minus ke t divided by 2.303. ஸோ லாக் எடுத்தோம்னா எக்ஸுக்கு லாக் அப்படியே வந்துடும், x0க்கும் லாக் அப்படியே வந்துடும். இ பவர் மைனஸ் கேஇடி லாக் ஆஃப் இ பவர் மைனஸ் கேஇடிக்கு ஃபார்முலா நம்ம சைடில் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். லாக் ஆஃப் இ பவர் மைனஸ் எக்ஸ்னா மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 2.303. அந்த 1/2.303ங்கிறது அந்த கன்வர்ஷன் டேர்ம் எக்ஸ்போனென்ஷியல்ல இருந்து லாகுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு
ஒரு கன்வர்சன் டேர்ம். ஸோ நமக்கு இங்க லாக் டேர்ம்ஸ்ல ஈக்குவேஷன் வந்துருச்சு. இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். பட் இந்த ஈக்குவேஷன் எல்லாமே அமௌண்ட் ஆஃப் ட்ரக் அந்த டேர்ம்ஸ்ல இருக்கு. இப்போ பிளாஸ்மால இருந்து ட்ரக் எடுப்போம். எடுத்தா நமக்கு பிளாஸ்மா ட்ரக் கான்சென்ட்ரேஷன் தான் கிடைக்குமே தவிர அமௌண்ட் ஆஃப் ட்ரக் கிடைக்காது. ஸோ இது எல்லாத்தையுமே கான்சென்ட்ரேஷன் டேர்முக்கு மாத்தணும். அதுக்கு நமக்கு ஒரு கன்வர்ஷன் இருக்கு. அதான் வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை சி, அமௌண்ட் ஆஃப் ட்ரக் பை பிளாஸ்மா கான்சென்ட்ரேஷன். ஸோ இதை எடுத்து அங்க சப்ஸ்டியூட் பண்றோம். Vd is equal to x by c ன்னு தெரியுது. அப்போ x is equal to Vd into c அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதை அந்த தேர்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றோம். log Vd into c is equal to log Vd into C0. C0ங்கிறது அந்த இனிஷியல் டைம், அந்த ட்ரக் டைம் ஜீரோவா இருக்கும்போது பிளாஸ்மா ட்ரக் கான்சென்ட்ரேஷன் மைனஸ் KET divided by 2.303. இப்போ இந்த டேர்ம் இப்போ இந்த லாக் டேர்மை இந்த சைடு எடுத்துட்டு வருவோம். log Vd into c minus log Vd C0, சாரி பிராக்கெட்ல, equal to minus KET divided by 2.303. இப்போ log A minus log B அப்படின்னு இருந்ததுன்னா அதை வந்து நம்ம log A by B அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ log Vd divided by Vd into C divided by Vd into C0 is equal to minus KET divided by 2.303. ஸோ இங்க வந்து நம்ம Vd கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ரிமைனிங் log C by log C0 இருக்கும். log C divided by log C0 is equal to minus KET divided by 2.303 இருக்கும். நம்ம முன்னாடி அப்ளை பண்ண ஈக்குவேஷனை அப்படியே ரிவர்ஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். log A by B log A minus log B ன்னு எழுதிக்கலாம். அப்போ log C minus log C0 is equal to minus KET divided by 2.303. அப்போ log C is equal to log C0 minus KET divided by 2.303. இதை ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ்ல ஈக்குவேஷன் வந்துருச்சு. சிஓங்கிறது பிளாஸ்மா ட்ரக் கான்சென்ட்ரேஷன் இமீடியட்லி ஆஃப்டர் ஐவி இன்ஜெக்ஷன், அதாவது டைம் ஜீரோவா இருக்கும்போது பிளாஸ்மா ட்ரக் கான்சென்ட்ரேஷன். நம்ம ரெண்டு கிராஃப் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஒன்று வந்து எக்ஸ்போனென்ஷியல் கிராஃப், இன்னொன்று வந்துட்டு லாகரிதமிக் கிராஃப். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் எக்ஸ்போனென்ஷியல் கிராஃப் வந்து கர்வ்டு கிராஃபா இருக்கும். ஸோ அதான் வந்து நமக்கு ரியல் லைஃப் சினாரியோல கிடைக்கும். நம்ம வெறும் கான்சென்ட்ரேஷன் எடுத்துட்டு அதை டைம்க்கு அகைன்ஸ்ட் பிளாட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு கர்வ்டு ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த கர்வ்டு ஈக்குவேஷன் வச்சு நம்மளால கேஇயை டிட்டர்மைன் பண்ண முடியாது. அதனால தான் அதை லாக் டேர்ம்ஸ்க்கு மாத்துறோம். அப்படி லாக் டேர்ம்ஸ் கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூவை லாகாம கன்வெர்ட் பண்ணி அந்த வேல்யூவை டைம்க்கு அகைன்ஸ்டா பிளாட் பண்ணுவோம். அப்படி பிளாட் பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் வரும். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா, ஏன் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கொண்டு வரோம்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருந்துச்சுன்னா அதுக்கு ஸ்லோப்னு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த ஸ்லோப்பை நம்மளால ஈஸியா டிட்டர்மைன் பண்ணிட முடியும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனோட ஃபார்முலா y is equal to mx plus c. cங்கிறது y இன்டர்செப்ட், அதாவது x ஜீரோவா இருக்கும்போது y யோட வேல்யூ என்ன, அதுதான் வந்து log c0 டைம் ஜீரோவா இருக்கும்போது கான்சென்ட்ரேஷன். yங்கிறது log c. அப்போ mxங்கிறது மைனஸ் KET divided by 2.303. இதுல tங்கிறது தான் வந்து x. ஸோ ரிமைனிங் இருக்கிறது ஸ்லோப். அப்போ ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் KE divided by 2.303. இந்த இடத்துல நெகட்டிவ் சைன் என்ன சொல்ல வருதுன்னா, கான்சென்ட்ரேஷன் டைமை பொறுத்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு மீன் பண்ணுது. இப்போ நம்ம கிட்ட கான்சென்ட்ரேஷன் வேல்யூஸ் இருக்கு, எந்தெந்த டைம்ல என்ன கான்சென்ட்ரேஷன் தெரியுது, அதை எடுத்து ஒரு கிராஃபா பிளாட் பண்ணி அந்த கிராஃபோட ஸ்லோப்பை டிட்டர்மைன் பண்ணோம்னா நமக்கு KE வேல்யூ கிடைச்சிரும். ஸோ ஸ்லோப் is equal to minus KE divided by 2.303. Next pharmacokinetic parameter elimination half-life. ஸோ எலிமினேஷன் half-lifeங்கிறது என்னன்னா, நம்ம பாடியில் இருக்க ட்ரக்கோட கான்சென்ட்ரேஷன் ஹாஃபா டிக்ரீஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதுதான் எலிமினேஷன் half-life. எலிமினேஷன் கான்ஸ்டன்ட், T half, வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்,
இந்த மாதிரி ஃபார்மகோகைனடிக் பாராமீட்டர்ஸ் எல்லாமே ட்ரக்குக்கு யூனிக்கா இருக்கும். எலிமினேஷன் ஆஃப் லைஃப்னா என்னன்னு சொல்லிட்டோம், அதை எப்படி டிரைவ் பண்றதுன்னு பார்க்குறோம். டெஃபினிஷன் என்ன சொல்லுது, நம்ம கொடுத்துருக்க ட்ரக் ஹாஃபா டிக்ரீஸ் ஆகிறதுக்கான டைம். ஸோ டி ஹாஃப் அப்போ சி வந்து C0/2 இருக்கணும், ஹாஃபா இருக்கணும். கரெக்டா? இப்போ நம்ம இதை ஃபோர்த் ஈக்குவேஷன், அதாவது லாக் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றோம். இன் 4 அப்போ log C-க்கு பதிலா C0/2 is equal to log C0 minus KE T1/2. T1/2 ஏன் மென்ஷன் பண்றோம்னா, இது வந்து ஹாஃப் லைஃப், அதாவது ட்ரக் ஹாஃபா குறையறதுக்கான டைம், அதனால T ஹாஃப்னு மென்ஷன் பண்றோம். டிவைடட் பை 2.303. ஸோ நம்ம முன்னாடி பார்த்துருப்போம், லாக் A/B அந்த வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் கேன்சல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணுமோ அதே ஸ்டெப்ஸ் தான் இங்கே ஃபாலோ பண்ணணும். அதனால நான் சிம்பிளா இங்க வந்து இந்த லாக் சியும் இந்த C0வும் இந்த C0வும் கேன்சல் ஆகுதுன்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அசியூம் பண்ணிட்டா நமக்கு log 1/2 இருக்கும். log 1/2 0.5 சொல்லலாம். 0.5 is equal to log 1 minus KE T half divided by 2.303. log 1 ஓட வேல்யூ 0, log 0.5 ஓட வேல்யூ minus 0.3010. இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்றோம். minus 0.3010 is equal to log 1 0, so minus KE T half divided by 2.303. negative symbol cancel ஆயிரும். நமக்கு T half வேணும். So T half is equal to 0.3010 into 2.303 divided by KE. T half is equal to 0.693 divided by KE. ஓகே, இதுதான் T half ஓட வேல்யூ. இப்போ நம்ம T half டிட்டர்மைன் பண்ணியாச்சு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 5னு வச்சுப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற கைனடிக் ப்ராப்பர்ட்டி கிளியரன்ஸ். கிளியரன்ஸ்னா it is the hypothetical volume of body fluids containing drug from which the drug is removed or cleared completely in a specific period of time. ஸோ இந்த டெஃபினேஷன் என்ன மீன் பண்ணுதுன்னா, இப்போ நம்ம பாடி ஃப்ளூயிட் இருக்கு, அது பிளாஸ்மாவா இருக்கலாம், என்ன எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட், அது மாதிரி எந்த ஃப்ளூயிடா வேணா இருக்கலாம். அந்த பாடி ஃப்ளூயிட்ல ஒரு பர்டிகுலர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ட்ரக் இருக்கு. அந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ட்ரக் எலிமினேட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறது தான் கிளியரன்ஸ். டெஃபினிஷன்ல இருந்து நம்ம ஃபார்முலா எழுதுறோம். கிளியரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் எலிமினேஷன் divided by plasma concentration. ஃபார்முலால இருந்து பார்த்தோம்னா பிளாஸ்மா கான்சென்ட்ரேஷன் ஒரு பர்டிகுலர் கான்சென்ட்ரேஷன் இருக்கு, அந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ட்ரக் எலிமினேட் ஆக எவ்வளோ டைம் ஆகுது, அதான் அந்த ரேட் ஆஃப் எலிமினேஷன். நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்துருந்தோம்னா ரேட் ஆஃப் எலிமினேஷனை dx/dtன்னு சொல்லியிருப்போம், டிவைடட் பை சி ஆர் KE டைம்ஸ் எக்ஸ் டிவைடட் பை சி அப்படின்னு சொல்லலாம். dx/dtங்கிறதும் ரேட் ஆஃப் எலிமினேஷன் தான், KEXும் ரேட் ஆஃப் எலிமினேஷன் தான், சிங்கிறது பிளாஸ்மா கான்சென்ட்ரேஷன். இதுல நம்ம KEX எடுத்துப்போம். நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கோம் வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் VD இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை சின்னு சொல்லிட்டு. VD இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை சி. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் பை சி இருக்குல்ல, அந்த எக்ஸ் பை சிக்கு பதிலாக VDன்னு சப்ஸ்டியூட் பண்றோம். தேர்ஃபோர் டோட்டல் கிளியரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு KE இன்டு VD. எதுக்கு கிளியரன்ஸ்க்கு உட்காந்து இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி எழுதணும்? அதான் ரேட் ஆஃப் எலிமினேஷன் பிளாஸ்மா கான்சென்ட்ரேஷன் தெரிஞ்சா போட்டுக்கலாம்னு சொல்றீங்களா கிளியரன்ஸ், எதுக்கு இந்த வேல்யூ எல்லாம் எழுதுறீங்கன்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா அவன் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கும்போது எப்படி கேட்பான், சம்மெல்லாம் கேட்டான்னா ஃபார்முலா வித்தியாசமா வரும், ஒரே கான்செப்ட் தான், ஆனா ஈக்குவேஷன் ஒன்னொன்னுக்கும் வேற. அவன் வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு கிளியரன்ஸை கண்டுபிடிமா, அந்த நேரத்துல உட்காந்து நம்ம இதை மாத்திட்டு இருக்க முடியாது. இப்பவே படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் யூஸா இருக்கும்ல. அதான் இது ஒரு கன்வர்ஷன். இன்னொரு கன்வர்ஷன் ஒன்று இருக்கு, அதாவது ஏரியா அண்டர் கர்வ். இந்த ஏரியா அண்டர் கர்வ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். இந்த ஏரியா அண்டர் கர்வ் என்ன சொல்ல வரும்னா, இப்போ நமக்கு கான்சென்ட்ரேஷன் டைம் கிராஃப் அந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் பார்த்தோம்னா அது ஒரு இன்ஸ்டன்ட்ல அந்த ட்ரக்கோட நேச்சரை பத்தி சொல்லும்.
அந்த ட்ரக் என்ன ஆகுது, எலிமினேட் ஆகுது, அந்த மாதிரி சொல்லி இப்போ நம்ம கான்சென்ட்ரேஷன், கைனடிக்ஸ், இப்போ இந்த கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸு, அப்புறம் வந்துட்டு எலிமினேஷன் ரேட் கான்ஸ்டன்ட், டி ஹாஃப், இதெல்லாம் வந்து ஒரு சில பேராமீட்டர்ஸ் தான். ஆனா ஏயூசிங்கிறது நம்ம என்னதான் எலிமினேஷன் கான்ஸ்டன்ட் இல்ல டி ஹாஃப், கிளியரன்ஸ் இப்படின்னு நிறைய டேர்ம்ஸ் பார்த்தாலும் ஏயூசி என்ன சொல்ல வருதுன்னா, அந்த ட்ரக் நம்ம பாடியில இருக்கிற என்டையர் பீரியட் ஆஃப் டைம் எப்படி பிஹேவ் பண்ணுதுங்கிற ஒரு ஐடியாவை கொடுக்கும். ஏயூசிங்கிறது ஒரு முக்கியமான பேராமீட்டர். கிளியரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டிடி டிவைடட் பை சி. இதை ரீஅரேஞ்ச் பண்றோம். dx by dt வச்சுட்டு கான்சன்ட்ரேஷன் அந்த சைடு எடுத்துட்டு போறோம். ஸோ dx by dt is equal to clearance into c. இப்போ இதை நம்ம இன்டெகிரேட் பண்ண போறோம். அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு dt ஆட் பண்றோம். dx by dt into dt is equal to clearance into concentration into dt. இங்க நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு dtங்கிற டேர்மை இன்ட்ரோடியூஸ் பண்றோம். dx by dt into dt is equal to clearance into concentration into dt. ஓகே, இந்த இடத்துல ஏன் dtங்கிற டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்றோம்னா, நமக்கு ஏரியா அண்டர் த கர்வ் வேணும். ஏரியா அண்டர் த கர்வோட ஃபார்முலா கான்சன்ட்ரேஷன் இன்டூ டைம். ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன் இன்டூ டைம் அப்படிங்கிற அந்த விஷயம் வர்றதுக்காக டிடி இன்ட்ரடியூஸ் பண்றோம். உங்களுக்கு முன்னாடி ஒரு டவுட் வரலாம், நம்ம கேஇ டிட்டர்மைன் பண்ணும்போது இந்த மாதிரி அந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து டிடிங்கிற டேர்ம் இருக்காது, இருந்தாலும் நம்ம அப்படியே இன்டெகிரேட் பண்ணியிருப்போம். இங்க மட்டும் ஏன் இதெல்லாம் ஆட் பண்றோம் அப்படின்னு டவுட் வரலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட் எனக்கும் வந்துச்சு. இதெல்லாம் ஏன் பண்றோம்னா, நமக்கு கன்வீனியன்ட்டா ஆன்சர் வேணும். அதுக்காக ஈக்குவேஷனை எல்லா இடத்துலையும் மேனிப்புலேட் பண்ணிட்டே தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வேற வழியே இல்லாம இப்படிதான் படிச்சாகணும். ஓகே, இப்போ இன்டெகிரேட் பண்ணுவோம். இன்டெகிரேட் பண்ணும்போது லிமிட் சொல்றேன். 0 டு இன்ஃபினிட்டி. ஏன் 0 டு இன்ஃபினிட்டின்னு வைக்கிறோம்னா, ஏயூசினா ட்ரக் நம்ம பாடியில இருக்கிற அந்த மொத்த டைம் இன்டர்வல். நம்ம அந்த டைம் இன்டர்வல் எதுன்னு தெரியாதனால இன்ஃபினிட்டி வரைக்கும் வச்சுக்கிறோம். அப்போ லிமிட்ஸ் வந்து 0 டு இன்ஃபினிட்டி. இங்கேயும் 0 டு இன்ஃபினிட்டி. ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் பார்ப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் பார்த்தா டிடி டிடி கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் டிஎக்ஸ்ங்கிற டேர்ம் இருக்கு, அதை நான் இங்கே எழுதுறேன். 0 டு இன்ஃபினிட்டி டிஎக்ஸ். ஸோ இதை நம்ம இன்டெகிரேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கான்செப்டுவலா கொஞ்சம் யோசிப்போம். டிஎக்ஸுங்கிறது சேஞ்ச் இன் அமௌண்ட் ஆஃப் ட்ரக். ஸோ டைம் 0ங்கும் போது எவ்வளோ ட்ரக் இருக்கும், டைம் இன்ஃபினிட்டி அப்போ எவ்வளோ ட்ரக் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்ஃபினிட்டி ஆச்சுன்னா, இன்ஃபினிட் டைம் அப்போ உடம்புல எந்த ட்ரக்கும் இருக்காது, கொடுத்த எல்லா ட்ரக்கும் எலிமினேட் ஆயிருக்கும். டைம் 0ங்கும் போது நம்ம கொடுத்த எல்லா ட்ரக்கும் பாடியில இருக்கும். ஒரு கான்செப்டுவலா யோசிச்சு பார்த்தா, நம்ம என்ன ட்ரக் கொடுத்தோமோ அந்த எல்லா ட்ரக்குமே தான் டைம் 0ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். ஸோ டிஎக்ஸ் ஃப்ரம் 0 டு இன்ஃபினிட்டிங்கிறது x0. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதுதான். ரைட் ஹேண்ட் சைடில் கிளியரன்ஸ் கான்சன்ட்ரேஷன் டிடின்னு இருக்கு. கிளியரன்ஸுங்கிறது ஒரு ஆர்கனுக்கு கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ கிளியரன்ஸுங்கிறது இங்கே கான்ஸ்டன்ட், அதை வெளியே எடுத்துக்கலாம். அப்போ கிளியரன்ஸ் 0 டு இன்ஃபினிட்டி கான்சன்ட்ரேஷன் இன்டூ டிடி. நான் முன்னாடியே சொன்னேன், ஏயூசிங்கிறது கான்சன்ட்ரேஷன் இன்டூ டைம். இங்கே கான்சன்ட்ரேஷன் இன்டூ டிடி இருக்கு. ஃப்ரம் 0 டு இன்ஃபினிட்டி அந்த மொத்த டைம்லையும் நம்ம அதை தான் என்னன்னு சொல்லியிருந்தோம், ஏரியா அண்டர் த கர்வ்னு சொல்லியிருந்தோம். ஸோ கிளியரன்ஸ் இன்ட்டு ஏரியா அண்டர் கர்வ் AUC 0 to infinity. அப்போ இது ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுவோம். x0 is equal to clearance into AUC 0 to infinity. அப்போ clearance is equal to x0 divided by AUC. இந்த மாதிரியும் கொஷின்ஸ் வரும். நம்ம இந்த கொஷின்ஸ் வித்தியாசமா வந்தாலும் அதை ஹேண்டில் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி கன்வர்ஷன்ஸ்லாம் பார்க்குறோம். நம்ம ஃபைனலாக பார்க்குற டாபிக் அப்பரண்ட் வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த கைனடிக் பேராமீட்டரும் ஒரு முக்கியமான பேராமீட்டர் தான். இதோட டெஃபினிஷன் என்னன்னா, இட் இஸ் த ஹைப்போதெட்டிக்கல் வால்யூம் ஆஃப் பாடி ஃப்ளூயிட் இன்டு விச் அ ட்ரக் இஸ் டிசால்வ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட். இந்த வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஒரு ட்ரக் வந்து எவ்வளோ தூரம் டிஷ்யூக்குள்ள என்டர் ஆகுது, எவ்வளோ தூரம் பிளட்லேயே லிமிட்டாக இருக்கு அப்படிங்கிறத நம்மளால டிட்டர்மைன் பண்ணிட முடியும். வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு
amount of drug in the body divided by plasma concentration. இப்போ இந்த டெஃபினிஷன் வச்சு நான் முன்னாடி சொன்ன கான்செப்ட் உங்களால விஷுவலைஸ் பண்ண முடியும். வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை சி. இப்போ இதே ஐவி போலஸ்ல நம்ம அட்மினிஸ்டர் பண்ண இன்ஸ்டன்ட்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் ஐவி போலஸ் வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஜீரோ டிவைடட் பை சி ஜீரோ. இந்த இடத்துல எக்ஸ் ஜீரோங்கிறது தான் நம்ம டோஸ் ஆஃப் த ட்ரக். இப்போ வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் சில கன்வர்ஷன் இருக்கு. நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், கிளியரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேஇ இன்டு விடின்னு சொல்லிட்டு. விடி இஸ் ஈக்குவல் டு கிளியரன்ஸ் பை கேஇ. நம்ம முன்னாடியே கிளியரன்ஸ் வந்து எக்ஸ் ஜீரோ பை ஏயுசி அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை இங்கே கிளியரன்ஸ் பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ எக்ஸ் ஜீரோ டிவைடட் பை கேஇ இன்ட்டு ஏயுசி. அப்போ வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஜீரோ டிவைடட் பை கேஇ இன்ட்டு ஏயுசி. இதுதான் நம்ம ஃபைனல் ஈக்குவேஷன். ஓகே, ஒரு முறை சம்மரைஸ் பண்ணிடுவோம். ஒன் கம்பார்ட்மெண்ட்டோட அசம்ஷன் பார்த்தோம், ஜீரோ ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்த்தோம், ஜென்ரல் ஈக்குவேஷன் பார்த்தோம், ஒன் கம்பார்ட்மெண்ட்டுக்கு அப்சார்ப்ஷன் எலிமினேஷன்லாம் வர மாதிரி. அப்புறம் ஐவி போலஸோட பாக்ஸ் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் பார்த்தோம். அப்புறம் எலிமினேஷன் கான்ஸ்டன்ட் டிட்டர்மைன் பண்ணோம், அப்புறம் டி ஹாஃப் டிட்டர்மைன் பண்ணோம், கிளியரன்ஸ் டிட்டர்மைன் பண்ணோம். இப்போ லாஸ்ட்டாக வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் எழுதினாலே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் கரெக்டாக இருக்கும். ஹோப் யூ கைஸ் லைக்ட் அவர் வீடியோ. நம்ம வே ஆஃப் டீச்சிங்கில் ஏதாவது சஜஷன் ஆர் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஐவி இன்ஃபியூஷனோட குக் பண்ணிட்டு வரோம்.